தங்கத்துல முதலீடுன்னு சொன்னாலே தங்க நகை தான் வாங்கணும்னு இல்ல. தங்க நகைக்கு மாற்றான அதிகம் லாபம் தரக்கூடிய முதலீடுகளும் நிறைய இருக்கு. தங்கத்துல முதலீடு செஞ்சு அதிக லாபம் பார்க்க நினைக்கிறவங்க கோல்டு ETF மற்றும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முதல்ல கோல்டு ETF மற்றும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெளிவா பார்க்கலாம். கோல்டு ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், அதாவது நிறுவனங்கள் தங்கம் வாங்கி அதை டிஜிட்டல் முறையில ஃபண்டா நமக்கு பங்குச்சந்தையில கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா டிஜிட்டல் வடிவத்துல தங்கம் அப்படின்னு சொல்லலாம். இங்க 1 கிராம் அல்லது 1 யூனிட்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் தங்கம் விலை ஏறிச்சுன்னா ETF மதிப்பும் உயரும். பங்குச்சந்தையில இது வர்த்தகம் செய்யப்படுது. இதே மாதிரி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தா இதுவும் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் போலவே ஒரு தீம் அடிப்படையில தான் செயல்படுது. அதாவது நாம இதுல செய்யும் முதலீட்டை மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் தங்கம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோட பங்குகள்ல முதலீடு செய்வாங்க. சிப் முறையில இதுல நீங்க மாதந்தோறும் முதலீடு செய்யலாம். மார்க்கெட்ல தங்கம் விலை ஏறும்போது உங்களோட இந்த பங்குகளுடைய மதிப்பும் உயரும். சரி, இந்த கோல்டு ETF மற்றும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுலயுமே நாம செலுத்தும் பணத்துல 99% தங்கத்துல தான் முதலீடு செய்யப்படுது. அதாவது செய்கூலி சேதாரம், நகையை பாதுகாக்கணும் இப்படியான பயம் நமக்கு இருக்காது. அதனால புதுசா முதலீடு செய்யறவங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லயும், முதலீட்டில அதிகம் அனுபவம் இருக்கிறவங்க கோல்டு ETFலயும் முதலீடு செய்யலாம்னு நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஏன்னா கடந்த 10 வருஷத்துல கோல்டு ETF மற்றும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ரெண்டுமே சராசரியா வருஷத்துக்கு 14% வரை லாபம் கொடுத்திருக்கு. ஆனா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை வச்சு பார்க்கும்போது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுகளை விட கோல்டு ETFகள் அதிக லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு கொடுத்திருக்கிறதாவும் நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.